ஒரு மன்னன் இருக்கிறாரு. அவருக்கு 3 மகன்களும் இருக்காங்க. நமக்கு அப்புறமா இந்த நாட்டை யார் ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. சரி, நம்ம 3 மகன்களுக்கும் சேர்த்து ஒரு போட்டி வச்சிடலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த நாட்டையும் பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த மன்னன் வந்துட்டாரு. அதுபடியே 3 மகன்களையும் கூப்பிடுறாரு. 3 பேருமே வந்துட்டாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 3 பேரும் காட்டுக்கு போங்க. ஒரு சாக்கு எடுத்துக்குங்க. அந்த சாக்கு நிறைய உங்களால எவ்வளவு உணவுப் பொருட்களை கொண்டுட்டு வர முடியுமோ கொண்டுட்டு வாங்க. அந்த உணவுப் பொருட்கள் ஒரு ஏழைக்கு 2 வார உணவுப் பொருளா அமையணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டை நான் தரேன்னு சொல்லிடுறாரு. அதுபடியே 3 மகன்களும் காட்டுக்கு போயிடுறாங்க, ஒரு ஒரு சாக்கை எடுத்துட்டு. முதல் மகன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்க எல்லா மரங்கள்லையும் ஏறி அந்த சாக்கு நிறைய நிறைய பழங்களை நிரப்பி அந்த சாக்கை கட்டிட்டாரு. 2வது பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மரத்திலேயே நம்மலாம் ஏறணும், அதான் கீழே இவ்வளோ பழங்கள் கொட்டி கிடக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகி போன பழங்களெல்லாம் அள்ளி அந்த சாக்குல போட்டு கட்டிட்டாரு. 3வது மகன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்படணும், ஏதோ ஒரு ஏழை சாப்பிடக்கூடிய உணவு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா அங்க கடந்த குப்பைகளை அள்ளி அந்த சாக்குக்குள்ள நிரப்பிட்டு வராரு. 3 பேரும் மன்னருக்கு முன்னாடி வந்தாச்சு. அப்ப அந்த மன்னர் என்ன சொன்னாராம் அப்படின்னா, ஒரு ஏழைக்கு இந்த உணவுப் பொருளை தரணும்னு சொன்னேன். அந்த ஏழை வேற யாரும் கிடையாது, நீங்க தான். நீங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் தான் 2 வாரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னாராம். முதல் நபர் அவர் கொண்டு வந்த பழங்களை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இந்த நாட்டோட ஆட்சியை கைப்பற்றினாராம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். எவனோ ஒருத்தனுக்கு தானே பண்றோம் அப்படின்னு அலட்சியமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும், மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கெட்டதும் நமக்கே திரும்பி வரும். அதுதான் சொல்லுவாங்க, என்னத்தை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு.